எல்லாரும் எச்சரித்தார்கள். இந்த தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் எச்சரிப்புள்ளதாய் ஜனங்களை சரிப்படுத்தக்கூடியதா இருக்கிறதுனாலே சரிப்படுத்த மனமற்ற ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை பார்த்து நீ தீர்க்கதரிசி சொல்ல வேண்டான்ட்டாங்க. நீங்க சொன்னா எங்களுக்கு குத்துது, நீங்க சொல்ல வேண்டாம். நான் ஒன்று சொல்றேன், நம்மளை கரெக்ட் பண்ற வார்த்தைகள், நம்ம இருதயத்தை குத்துகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணுமே தவிர அதை விட்டு ஓடக்கூடாது. சொல்ல வேண்டாம் என்ன அர்த்தம்? அதுக்கு தவிர்க்கிறாங்க, அதை விட்டு ஓடக்கூடாது. ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார், நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார், சரிப்படுத்துகிறார்னா அதை ரிசீவ் பண்ணணும். இங்க இந்த ரிசீவ்னு ஒண்ணு வந்துருச்சு, கொடுமை. பிளஸிங் அது செய்வேன் இது செய்வேன், ஐ ரிசீவ் எனக்கு கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. எதை ரிசீவ் பண்ணணும்? தேவனுடைய சத்திய வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். ஆசீர்வாதத்தை இல்லை, தேவனுடைய சத்திய வார்த்தைகளை ரிசீவ் பண்ணணும். இவங்க சத்திய வார்த்தைகளை ரிசீவ் பண்ண ரிஜெக்ட் பண்ணாங்க. தீர்க்கதரிசிகளை பார்த்து நீ சொல்ல வேண்டான்ட்டாங்க. எப்படி பேசுவாங்க? யாருக்கு கேடு? இவங்களுக்கு தான் கேடு. தீர்க்கதரிசிகள் பேசலைன்னா இவங்களுக்கு தான் கேடு. அவருக்கு என்ன, பேசினா பேசுவார், பேச போயிட்டே இருப்பார். யாருக்கு கேடு? கேட்க மறுக்கிறவங்களுக்கு தான் கேடு. இதனாலதான் இவங்க நியாய தீர்ப்புக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு எமோரியர்களை ஒப்பு கொடுத்தாரு, தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினாரு, நசரேயர்களை ஏற்படுத்தினாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாங்க, ஆண்டவருடைய வழி நடத்துதல்களை எதிர்த்து நின்னாங்க. நல்ல கவனிக்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து ஆண்டவருடைய வழி நடத்தலை ஒருபோது நம்ம எதிர்த்து நிற்கவே கூடாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கணும், வேண்டான்னு சொல்லல. அதே நேரத்தில் ஆண்டவருடைய வழி நடத்துதலை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை கண்டிக்கும் பொழுது, உணர்த்தும் பொழுது, எச்சரிக்கும் பொழுது, ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதையும் நம்ம உள்ள வாங்கிட்டே இருக்கணும். அதை வாங்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை ஸ்திரமாயிருக்கும். நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா நியாய தீர்ப்பு வரும். சரி.